அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சுவாமி, மகாமந்திரத்தை பத்தி விளக்கம் சொன்னீங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி. அடுத்த கேள்வி சுவாமி, பெருமானார் வடலூர்ல சத்திய ஞான சபை நமக்காக நிறுவி அருளிருக்கிறாரு. ஏன் பெருமானார் சத்திய ஞான சபை அப்படின்னு அதை சொல்லி அதை தோற்றுவித்திருக்கிறாரு? அதோட மட்டும் இல்லாம தர்மசாலையும் அமைச்சிருக்கிறாரு. இது ஏன் பெருமானார், இதுல பெருமானார் நமக்கு சொல்ற கருத்து என்ன, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா சுவாமி? ஒரு சின்ன ஆரம்பத்திலேருந்து போனவங்க நல்லா இருக்கும். இப்போ எல்லா ஞானிகளும் மகான்களும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை பொது கருத்து, இந்த மனித தேகம் கிடைத்திருக்கரிய மனித தேகம், இந்த மனித தேகத்தோட லட்சியம் முக்தி நிலையையும் சித்தி நிலையும் அடையக்கூடியது. இதற்காக தான் ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்கிறாங்க. இந்த உலகியலில் நம்ம ஒழுக்கத்தோடு வாழ்கிற விஷயங்களும் சொல்லித்தராங்க. அதோடு இல்லாமல் இறுதியானது இந்த பிறவிப்பினி, பிறப்பு இறப்புன்ற அந்த சக்கரத்துலேருந்து விடுபட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த முக்தி சித்தி நிலை அடையணும். அது ஒன்று தான் இறுதியான இது. மற்றபடி நம்ம காணக்கூடிய தீர்வுகள் எல்லாம் நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் அவஸ்தைகள் உண்டு. அதே மாதிரி மனிதன் நான் இன்பமாக வாழ்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதையும் விட ஒரு அவஸ்தையாக தான் பார்க்குறாங்களே தவிர இது ஒரு நிரந்தர தீர்வாக பார்க்கல. இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அதனால் அதை வேண்டி போகிறோம் அப்படின்றாங்க. அது கிடச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் அந்த கிடைச்சதில் சில பிரச்சனைகள் வரும்போது மறுபடியும் துக்கப்படுறாங்க. இந்த நம்ம இறைவன்கிட்ட போய் இந்த பொருளை கேட்டால் கூட, அதை கொடுத்தா கூட அதுவும் நிரந்தர தீர்வு கிடையாது. இப்போ ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய நிரந்தரமான தீர்வு என்னென்னா, நம்ம ஒவ்வொருவரும் இந்த மாயைன்ற இந்த பிறப்பிறப்புன்ற சக்கரந்து விடுபட்டு இறைவன் திருவருளால் அந்த முக்தி நிலை சித்தி நிலை அடையணும். அதுதான் கடைசி நம்ம நிரந்தரமான தீர்வு. அப்படி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த சாதுக்கள், யோகிகள், ரிஷிகள், மகான்கள், அருளாளர்கள் எல்லாருமே அவங்களுக்குன்னு சில மார்க்கங்களையும் வழிபாடுகளையும் ஆலயங்களையும் அமைத்து அவங்க அனுபவித்த அனுபவத்தை வெளியே ஒரு ப்ராக்டிக்கலாக கொடுக்கறதுக்காக தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டது. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பு தான் ஆலயம். இந்த பிண்ட லட்சணத்தை வெளியே ஆலயம் அமைச்சாங்க. இதை முறையை ஆகம விதி பிரகாரம் அமைச்சு ஒவ்வொரு தெய்வ சிலைகளை வடித்து அதற்கு ஒரு மந்திரங்களை கொடுத்து ஆலயங்களை அமைச்சது. இப்படி தான் இருந்துட்டு வந்தது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆலயமும் பார்த்திங்கன்னா இறைவன் எப்படி இருக்கிறாரு. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா கோயில்கள் ஒரு 5 பிரகாரம் இருக்கும். அந்த 5 பிரகாரத்துக்கு நடுவில் கொடிமரம், பலிபீடம், நந்தி, கற்பகிரகம் இப்படிலாம் தத்துவங்கள் இருக்கும். இது என்னன்னு பார்த்திங்கன்னா 5 பிரகாரம் அப்படின்றது அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோற்று உடம்பு, எண்ணங்களால் ஆன உடம்பு, சக்தி உடம்பு, அறிவு உடம்பு, ஆன்ம உடம்பு அல்லது ஆனந்த உடம்புன்னு சொல்லலாம். இப்போ இந்த 5 பிரகாரம் தாண்டி நடுவில் வந்தோம்னா இங்கே நந்தி இருக்கும். அந்த நந்தி என்பது என்னென்னா நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை. நந்திக்கு பின்னாடி நின்று அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா நந்தி தெரியாது. அதை நந்தனார் வரலாறுலோட நந்தி விலகினதாக ஒரு புராண கதை உண்டு. அப்போ நந்தி விலகுதல் அப்படின்னா நம்மளோட ஆணவம், கண்ம, மாயை விலகிறத தான் அங்கே நந்தி மறைச்சிருக்கு அப்படின்னு வச்சாங்க. அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா கற்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா சிறு இடமாக இருக்கும். அந்த கற்ப கிரகம் என்பது என்னென்னா நம்மளோட புருவ மைத்தி. புருவ மத்தியில் இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்றத அவங்க வடிவமாக கட்டி காமிச்சாங்க. அங்கே லிங்க வடிவமாக இருப்பார். அந்த லிங்க வடிவம் இருளாக இருக்கும். இவர் கொண்டு போய் அந்த தீபத்தை காட்டுவார். அந்த தீபம் காட்டும்போது அந்த தீபம்ன்ற அந்த வெளிச்சத்தில், அந்த அறிவுங்கிற ஞான வெளிச்சத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் வெளிப்படும். ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்படி தான் நம்ம ஆலயங்களில் அந்த உண்மை உணர்த்தப்பட்டது. அந்த ஆலயங்களே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோவில். அது நம்ம மாணிக்கவாசக பெருமான் கட்டினது.
அங்கே எந்த உருவமும் கிடையாது. அங்கே ஒரு 3 ஜோதிகள் வச்சுருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவில் என்றாலே சிதம்பரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிதம்பரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அது ஆன்மீக விஞ்ஞானம். இறைவன் எப்படி இருக்கிறாரு, அந்த இறைவன் எப்படி வெளிகளில் இருக்கார், இறைவன் எப்படி இருக்காருன்ற அந்த உண்மையை வந்து வெளியே கட்டி காமிச்சாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த சிதம்பரம் கோவிலில் மேல் கூரையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தகடு, தங்க ஆணிகள் பயன்படுத்தி ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா 21,000 தங்க தகடுகளை 72,000 தங்க ஆணிகளால் அரைஞ்சு மேல் கூரை செஞ்சுருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா 21,600 ஒரு நாளைக்கு மூச்சு, 72,000 நம்மளோட நாடி. இதுகளில் வந்து தத்துவம், உடல் தத்துவத்தை கட்டினாங்க. அதற்கு அடுத்தபடி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா நடராஜர் உருவமும் சிதம்பர ரகசியம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பேஸும், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத தலத்தில் வெளியே குறிக்கக்கூடியது, ஆகாயத்தலம். அடுத்தபடியாக ஸ்படிகலிங்க வழிபாடு, 3 வழிபாடு இருக்கும். வெட்ட வெளியான வழிபாடு, உருவ வழிபாடு, லிங்க வழிபாடு. இது 3மே இருந்தது. இந்த 3மே ஒவ்வொரு படிநிலை. இறைவன் உருவமாக பாவிக்கிறது, இறைவனை அருவாக பாவிக்கிறது, இறைவனை அருவமாக பாவிக்கிறது. இப்படி அந்த நம்ம சித்தர்கள் கட்டினதுலே ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கோவில் எதுனா சிதம்பரம். நமது வள்ளல் பெருமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்க வெளியே வராங்க. 35 வயதில் வந்து கடலூர் வந்து பாண்டிச்சேரி வந்து நம்ம சிதம்பரம் தான் வந்து சேர்றாங்க. சிதம்பரத்தில் பல காலங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்னா இறைவனுடைய அந்த உண்மை சொரூப ரூபத்தை மறைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வெளியே குறிக்கக்கூடிய கோவில். பெருமானார் வந்து அந்த உண்மையை உணர்றாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே அங்கே சிதம்பரத்துக்கு கொண்டு போனப்போ அந்த வெளியை பார்த்து சிரிச்சிருக்கார், எனக்கு எல்லாம் இறைவன் உணர்த்தினாருன்னு சொல்லி. இப்போ அங்கே போகும்போது அங்கே வந்து அங்கே இருக்கவங்க பெரியவங்களோட டீச்சர்களோட பேசுகிறாரு. அங்கே அங்கே ஒரு சிறு ஆலயம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது செவிவழி செய்தி, இது கடிதத்திலையும் உண்டு. ஆனால் பெருமானார் என்னென்னா அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அவர் அந்த அனுபவித்த அனுபவத்தையும் சமயம் கடந்து சொல்ல முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது சிதம்பரம்ன்ற கோயிலுக்குள்ளே சொன்னால் அது ஒரு சமயத்துக்குள்ளே வந்துடும். அதற்கு நிறைய எதிர்ப்பும் இருக்குது. ஏன்னா மக்கள் உருவ வழிபாட்டையே இருந்தவங்க திடீர்னு அருவ வழிபாட்டை ஜோதி வழிபாட்டுக்கு போனால் அந்த இடத்துக்கு ஒத்து வராதுன்றப்ப சரி இது வேணாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் என்ன பண்ணுறாரு, ஒதுங்கிறாரு. அதற்கான காலகட்டமும் வரல. பின்பு பெருமானார் வந்து கருங்குழியில் வசிக்கிறாங்க. கருங்குழின்ற கிராமத்தில் ரெட்டியார் ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது தான் சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக அங்கே பெருமானார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 83 காணி நிலத்தில் தர்மசாலையை உருவாக்குறாங்க. ஒரு மண் செவரில் கீத்து வேஞ்சு தர்மசாலையை உருவாக்குறாங்க. அந்த தர்மசாலையை உருவாக்குன அன்றைக்கி பலாயிரம் பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எதற்காக பெருமானார் உருவாக்குறாருன்னு தர்மசாலையை பசி என்று வரக்கூடிய ஒவ்வொரு ஏழைக்கும் புசின்னு உணவு கொடுத்து அந்த ஜீவகாருண்ய பணி மேல்மேலும் வளரணும். அதில் அன்பர்கள் எல்லாரும் வந்து தொண்டு செஞ்சு தங்களால் ஆன உதவிகளை கொடுத்து அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதில் தெய்வ கருணையை வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக தான் பெருமானார் என்ன பண்ணுறாரு, தர்மசாலையை உருவாக்குறார். அந்த தர்மசாலையை உருவாக்கி கொண்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த தர்மசாலையில் உருவாக்கி பெருமானாருக்கு அந்த இறைவன் அருள் கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு பெருமானார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சம்மதத்தோட அந்த 83 காணி நிலத்தில் மையத்தில் சத்திய ஞான சபை அமைக்கிறாங்க. சமரச சுத்த சத்திய ஞான சபை. கடைசியாக தான் அந்த சபைக்கு இந்த ஒரு பேரை கொடுக்குறாங்க. அது கட்டிக்கிட்டு இருக்காங்க. 1872 வந்து பார்த்திங்கன்னா அந்த தரிசனம் நடைபெறுது. அந்த சத்திய ஞான சபைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அக அனுபவம். சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனன்றார். சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நானே பெற்றுக்கொண்டேன் அப்படின்றார். அது இல்லாமல் சன்மார்க்க யோக அனுபவம் எதுனா கண்டத்துக்கு மேலே தான், கண்டத்துக்கு கீழே கிடையாது. ஏன்னா கண்டத்துக்கு மேலே நிறைய மையங்கள் உண்டு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், இப்படி ஒவ்வொரு மையங்களையும் கடந்து வர்றதுக்கு நம்ம காலம் கிடையாது. அதனால் வந்து நேராக நம்ம சன்மார்க்க பயிற்சி கண்டத்துக்கு மேலேன்றார். பூர்வ மத்தியிலேருந்து நம்மளோட ஆரம்பிக்கிறார். அப்போ ஞான சபை அப்படின்றது முதல்ல வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சம்மதத்தோடு தான் அதை கட்டுறாரு. அதெல்லாம் ஆண்டவரே அங்கே நீ ஆலயம் எழுப்பு, நான் அங்கே வந்து அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் விளக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கட்டளை போட்டதுனால பெருமானாரை வடிவமைத்து மேலிருந்து பார்த்தா எண்கோண வடிவமுடைய ஒரு தாமரை போல் அதை உருவாக்குறாங்க. அது ஞானசபை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைப்பகுதி. அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு
7 திரைகள் இருக்கும். முதல் கதவு இருக்கும். அந்த கதவை திறந்தால் 7 திரைகள் இருக்கும். அந்த 7 திரைகள் விலகிருச்சுன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜோதி வடிவான இறைவன் தரிசனம் கிடைக்கும். அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய 7 வித மாயா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஆதி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 விதமான மாயைகள் நம்மளை ஆன்மான்னு தெரிய ஒட்டாமல் மறைச்சிருக்கு. அந்த மாயை நீங்கின பிறகு நமக்குள்ள இருக்கிற இறைவனை தரிசிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அந்த உண்மை அனுபவத்தை எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பெருமானார் என்ன பண்ணுறாருன்னா கட்டி காமிக்கிறார். ஒவ்வொருவரும் தைப்பூச தினத்தில் வந்து அந்த 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் பார்த்து அந்த இறைவன் இப்படி தான் இருக்கிறாரு நமக்குள்ளன்ற அந்த உண்மையை உணர்ந்து தனக்குள்ள அந்த வழிபாட்டுக்கு போகணும் அப்படின்றக்காக ஞான சபையை உருவாக்குறார். முக்கியமாக ஞான சபை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஒரு சமயத்துக்கோ எந்த ஒரு மதத்துக்கோ உட்பட்ட ஆலயம் கிடையாது. அதே மாதிரி வள்ளல் பெருமானார் சொல்கிறார், அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா, அந்த கேள்வி இதில் வருது. நம்ம அங்கே தரிசிக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ன்றவர் சமயங்களுக்கு உட்பட்டவருடைய மதத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. இதற்கு முன்னாடி ஞானிகள் மகான்களால் சொல்லப்பட்ட தெய்வமும் கிடையாதுன்னு சொல்கிறார். இதற்கு முன்னாடி ஞானிகள் மகான்களால் சொல்லப்பட்ட தெய்வம் கிடையாது. இதற்கு முன்னாடி ஞானிகள் மகான்களால் வழிபட்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் எந்த இறைவனை நோக்கி ஏங்கிக்கிட்டதோ அந்த தெய்வத்தை சொல்ல வர. நல்லா கவனிங்க, இதற்கு முன்னாடி ஞானிகள் மகான்களால் வணங்கப்பட்ட தெய்வம் கிடையாது. அந்த தெய்வங்கள் எல்லாம் எதை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை நோக்கி அருள் வேண்டிக் கொண்டிருக்கிறதோ அந்த தெய்வத்தை நான் சொல்கிறேன்றார். ஐந்தொழில் கர்த்தாக்கள் சொல்லுவாங்க. ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன் சொல்லிட்டு 5 தொழில் கர்த்தாக்கள்: படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், அருளல்னு சொல்லி 5 தொழில். இந்த 5 தொழில் செய்யக்கூடிய கர்த்தாக்களை இறைவன் படைச்சிருக்கார். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலே பார்த்தீங்கன்னா சிவன் தவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சிவன் என்பதே நம்மளோட இந்து மதத்தில் கடவுள். அவர் எதை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? அவர் இறைவன். அவர் எதை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைஷ்ணவத்தில் பெருமாள் வந்து படுத்திருப்பார். அந்த வைஷ்ணவத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெற்றியில் ஒரு நாமம் போட்டிருப்பாங்க. அதற்கு பேர் இறைவன் திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் திருவடியை இவங்கெல்லாம் நெற்றியில் சாத்தியிருக்காங்க. சைவ சமயத்தில் திருநீர் அணிதல், வைஷ்ணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமமும் சொல்லக்கூடாது, இறைவன் திருவடி, இறைவன் திருவடியை நெற்றியில் சாத்தியிருக்காங்க. அப்போ அவங்களால வழிபடக்கூடிய திருமால் என்று சொல்லக்கூடிய தெய்வமும் பார்த்திங்கன்னா நெற்றியில் நாமம் அந்த திருவடி சாத்தியிருக்கு. அப்போ இறைவன் திருவடியை இறைவனை சாத்தியிருக்காரா? சாத்துவாரா? அப்போ அவரும் இறைவன் சாத்தியிருக்காருன்னா அவர் எதை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்? அப்போ இந்த தெய்வங்கள் எல்லாம் எதை நோக்கி தவம் செய்து கொண்டு அருளை ஏங்கி கொண்டிருக்கிறதோ அந்த தெய்வத்தை தான் இறைவன் சொல்கிறார். அந்த தெய்வத்தை தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது. அவர் பேர் அருளாளன், பேர் அறிவாளன், பெரும் கருணை உடையவன். அப்போ நம்ம இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட சிவம், இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட சமயம் எல்லாம் ஒரு சமயத்துக்கு உட்பட்டது. இந்த தெய்வங்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை நோக்கி இறைவனை நோக்கி தவம் செய்வோம் அந்த தெய்வத்தை தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்கிறாரு. அதைத்தான் சுத்த சிவம் என்றும் சொல்கிறார். அப்போ அந்த இறைவன் வந்து இந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் மூலமாக வெளிப்படக்கூடிய நேரம் வந்தது. அதற்கு ஆணை கிடைத்தது. அந்த உண்மையை உணர்த்தணும்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறார்? சபை அமைக்கிறார். இது வரைக்கும் ஆலயம் என்று பேர் வைத்த இடத்துலனா சபை அப்படின்னு வைக்கிறார். சமரச சுத்த சத்திய ஞான சபை என்ற சபை உருவாக்குறார். அந்த சபை என்பது ஒருத்தருடைய அனுபவம், அக அனுபவம். அப்போ புறத்தில் வழிபடுறதுக்காக நம்மளை மாதிரி சகலர்கள், நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் வழிபடுறதுக்காக அங்கே ஞான சபை அமைக்கிறாங்க. அந்த ஞான சபை எண்கோண வடிவத்தில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தைப்பூசத்திற்கோ மாத பூசத்திற்கோ போனால் அங்கே ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. இந்த மாதிரி அனுபவம் நமக்குள்ளேயும் ஏற்படணும் அப்படின்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து அந்த தீபத்தை பார்த்து நமக்குள்ளே தவம் செய்ய ஆரம்பிக்கும். நமக்குள்ளே அந்த வழிபாட்டுக்கு போகணும். ஆனால் அந்த சபை அப்படின்ற அனுபவம் ஏற்படுவதற்கு ஒரு சாலை வழியாக போகணும். இப்போ ஒரு சாலை வழியாக போனால் தான் ஒரு இடத்துல போய் சேரணும், ஒரு ரோட்டில் போனாதான். அப்போ எந்த சாலை வழியாக போனால் அந்த சபைன்ற இடத்த அடையலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தர்மச்சாலை. அதற்காக தான் பெருமானார் முதல் தர்மச்சாலை அமைக்கிறார். இப்போ நிறைய அன்பர்களோட கேட்குறாங்க, சோறு போட்டால் சாமி இறைவன் அடைஞ்சிட முடியுமா? வள்ளலார் சோறு தான் போட சொன்னாரா அப்படின்னா, சோறு போட சொன்னாருன்னு சொல்லலை. வள்ளல் பெருமான் அந்த வார்த்தை கவனிங்கன்னா ஜீவகாருண்யம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த ஜீவகாருண்யம்ன்ற சொல்லப்படக்கூடிய அந்த ஒழுக்கத்தில் முதல் படியாக பசி தவிர்த்தல் இருக்குது. பசி தவிர்த்தல் என்பது பொது
உலகத்தில் எது இல்லாமல் இருந்துடலாம். உணவை விட்டு இருக்கிற யோகிகள் ஞானிகள் அவங்க கதை வேற. சராசரி மனிதர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வேளையும் பசிக்குது. அந்த பசியோட நெருப்போடு இருக்கிறாங்க. எத்தனையோ பேத்துக்கு உணவு கிடைக்கல. அப்போ பசி, தாகம், கொலை, பிணி, இச்சை, எளிமைன்னு சொல்லி ஒரு 7 விஷயங்களை சொல்லுறார். அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்கள் மேலேயும் அவங்களுக்கு நடைபெற துன்பத்தெல்லாம் நீக்கி விடுங்க, அவங்க மேலே கருணை இருங்க. அப்போ அந்த ஜீவகாரணியத்தோட முக்கியமான அடிப்படை என்னன்னா கருணை உருவாகணும் நமக்குள்ள. இப்போ நான் நிறைய பேருக்கு சோறு போடுறேன், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறேன், நிறைய நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கருணையை வளர்த்துக்காமல் இருந்தோம்னா பயன் கிடையாது. அது உங்களை புண்ணிய காரியங்கள் நிறையா செய்யலாம், புண்ணிய பலங்கள் கிடைக்கும். ஆனால் அது நீங்கள் கருணையாக தயவாக செஞ்சுருக்கமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் உணவு கொடுக்குறீங்க, ஹோட்டலோட தான் சாப்பாடு போடுறாங்க, ஒரு தாயோட தான் சாப்பாடு போடுறாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம். அதே மாதிரி ஐயோ அந்த உயிரும் என்னோட பசியோட துடிக்குதுன்னு சொல்லி அந்த கருணையை வளர்த்து கொள்ளணும். அதற்காக தான் ஜீவகாரணியம் கொடுக்குறாரு பெருமானார். அந்த கருணை ஒவ்வொரு செய்கிற செயல்களையும் ஐயோ அதுவும் என்னோட உயிர், அதுவும் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி அந்த கருணையோடு செஞ்சு அந்த கருணை வளர வளர ஜீவகாரணியம்ன்ற கருணை வளர்ந்தால் நமக்கு அன்பு வளரும். அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னா அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைத்தா அந்த ஞான சபையில் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தான் பெருமானார் நம்ம என்ன பண்ணுறாரு, தர்மசாலை வழியாக சபையை அடையலாம் அப்படின்ற. தர்மசாலைன்றது வயிறு, சபை என்பது நம்மளோட தலைப்பகுதி. அப்போ தர்மசாலைன்ற இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருளை பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம கருணையை வளர்த்து கொள்றதுக்கும் ஒரு இடமா இருக்குது. ஏன்னா நம்ம நினச்சிக்கலாம் கருணையை வளர்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்கிறார் தயவை கொண்டு தயவை பெறுதலும். இப்போ எப்படி ஒரு சின்ன தீக்குச்சி சின்ன நெருப்பு உரசி காட்டில் தூக்கி போட்டால் சிறு நெருப்பு ஒரு பெரு நெருப்பு உற்பத்தி பண்ணுது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறு தயவு, சிறு கருணை, அதை நம்ம வளர்த்துக்க அந்த பெரும் கருணையோட இறைவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு கருணை இருக்குது, அது அளவோடு இருக்குது. அவருக்கு கருணை இருக்குது, அந்த கருணைக்கு அளவே கிடையாது, அன்லிமிட்டது. நமக்குள்ளே ஒரு லிமிட்டாக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே அன்பு, தயவு, கருணை அளவுக்கு அதிகமாக வளரும்போது அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்ற அந்த நிலையை அந்த ஆண்டவரை உணர முடியும். ஏன்னா யோகம், தவம், ஜபம் இப்படி பல்வேறு வழிகள் இருக்குது. அந்த வழிகளை நம்ம போய் சில முயற்சிகள் பண்ணால் அற்ப சித்துக்கள் ஏற்படும். அதனால் இறைவனோட பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத தவிர லேசாக தான் அனுபவம் கிடைக்குமே தவிர நம்ம அதை பார்த்து என்ன பண்ணிடுவோம், இதுதான் அனுபவம் போலன்னு அங்கேயும் நின்றுவோம். ஆனால் நம்ம அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றக்கூடிய அந்த அல்டிமேட் அந்த இறைவனை நம்ம நெருங்கிறதுக்கு ஒன்றே வேணும், அருள் வேணும். அந்த அருளை எதனால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரே இடம் பார்த்தீங்கன்னா ஜீவகாரணியத்தை தான். இப்போ ஜீவகாரணியம் நம்ம 1000 முறை பேசினா கூட அதை இறங்கி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு அனுபவங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ செய்யும்போது நம்ம முக்கியமான விஷயம் அந்த கருணையை நம்ம வளர்த்துக்கணும். அது என்னோடய உயிர், அந்த பாவனை ரொம்ப முக்கியம். அப்படி உண்மையாக நம்பி இருந்து செஞ்சாங்கன்னா நமக்கு இறைவன் அந்த அருள்ன்ற நிலையை கொடுப்பாரு. அந்த அருளின் மூலமாக நம்ம இறைவனை உணர முடியும். அதற்காக தான் பெருமானார் என்ன பண்ணுறாரு, சாலையையும் சபையும் அமைக்கிறார். இப்போ சாலையை அமைச்சு சாலையை கொஞ்ச நாள் தொண்டு செய்கிறாரு. அதற்கு அடுத்தபடியே சில அன்பர்கள் மூலமும் கல்பட்டை ஐயாக்கிட்டையும் அந்த தர்மசாலையை ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஐயா மேட்டுக்குப்பத்துக்கு போகிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டே இந்த சபையை அமைக்கிறாங்க. சபை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சம்மதத்தின் மூலமாக உருவாக்கப்படுது. அந்த சபையில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கப்பட்டீங்கன்னா அந்த சாகா வரத்தையும் மரணமில்லா பெருவாழ்வையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இறந்து இது வரைக்கும் வந்த ஜீவர்கள் எல்லாம் எதையோ கற்பனைகளையும் எதையோ வழிபாடுகளில் போய் கால நேரத்தை விரயம் செஞ்சு வீணே இறந்து பிறந்து இறந்து வீண் போயினர். இனியும் வீண் போகாமல் இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமது வள்ளல் பெருமானாரை சன்மார்க்கத்தை கொடுத்து அந்த நெறியை கொடுக்குறார். இதை கேட்கும்போது சில பேருக்கு பல்வேறு மார்க்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அது எப்படி நாங்கள் இப்போ இது வரைக்கும் கும்பிட்டதெல்லாம் தப்பா, அப்போ அதுதான் இறைவன், அப்போ இது யார், இப்படிலாம் குழப்பங்கள் ஏற்படும். நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன், நம்மளோட லட்சியம் இறைவனை அடைகிறதாக இருக்கணுமே தவிர நம்ம ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளேயே ஏதோ ஒரு சமயத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டு அந்த சமயத்தை காப்பாற்றுற லட்சியமாகிடக்கூடாது. நம்ம சமயத்துக்குள்ளேயும் மதத்துக்குள்ளே எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அல்டிமேட் நம்ம இறைநிலை அடையணும். ஆனால் அப்படின்னு போன எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா கடைசியில் போய் அந்தந்த சமயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு வந்த வேலையை விட்டுட்டு அந்த சமயத்தை காப்பாற்றுறேன், இந்த சமயத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் சொல்கிற தப்பு, அந்த தத்துவம் இந்த தத்துவம்னு வெறும் புத்தக குப்பைகளையும் நிறைய பதிவுகளையும் வச்சுக்கிட்டு உண்மையை நோக்கி போகிறதில்ல. நீங்கள் உண்மையிலேயே உண்மையை நோக்கி போங்க. வள்ளல் பெருமானோட அருட்பாவை எடுத்து படித்து பாருங்கள், 6ஆம் திருமுறை எடுத்து படித்து பாருங்கள். எதுக்கு ஆண்டவர் இல்லைன்னா வள்ளல் பெருமானாரை நம்ம அனுப்பணும். இனிமேலும் இந்த உயிர்கள், இந்த அன்பர்கள் இவங்கெல்லாம் மறுபடியும் தேவையில்லாமல் கால நேரத்தை விரயம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான்
இறைவன் மிக எளிமையான ஒரு வழி நமக்கு கொடுத்துருக்கார். அதனால் அந்த நூல்கள் எடுத்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை புரிய வரும். வணக்கம்.